ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின பயங்கரமான தரமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது இன்னைக்கு யார் எவிட்டாக போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியல் வெட்டிங்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் தான் தர்ஷிகா இருந்தாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு விஜய் விஷால் இருந்தார். அதுக்கு மேலே அன்ஷிதா இருந்தாங்க. அதுக்கு மேலே ரயான் இருந்தார். அதுக்கு மேலே தான் சத்யா இருந்தார். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்னென்னா அதை நான் நேற்று நைட்டே வந்து போட்டிருந்தேன். அதாவது டேஞ்சர் ஜோனில் தர்ஷிகா அண்டு நம்மளுடைய சத்யா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக வெளியேறுவாங்க, இல்லை ரெண்டு பேருமே வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது அஃபிஷியல் அப்டேட் வந்தாச்சு. இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறிய அந்த நபர் சத்யா. ஸோ இதில் வந்து எனக்கு வந்துட்டு பயங்கர ஹாப்பி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா தர்ஷிகாவோட கேம் கூட கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு 2-3 நாளாக. ஆனால் சத்யாவோடது அப்படியே கீழே விழுந்த பந்து கூட இல்லை, சாணி மாதிரி அப்படியே இருக்குது. அந்த சாணி திரும்ப ரிட்டன் வருமா? வரவே வராது. அந்த மாதிரி சத்யாவோட கேம் இருக்குது. ரஞ்சித் சாரோட கேமும் அப்படி தான் இருக்குது. அடுத்த வாரம் ரஞ்சித் சார் அமுச்சு விட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும், கேமுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்றதான் அது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இன்னொருத்தரையும் யாரையாவது அனுப்பியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, தர்ஷிகா இல்லைனா வந்துட்டு நம்மளுடைய அன்ஷிதா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இப்போ வந்துட்டு கிடைத்த தகவல் படி இப்போ ஃபர்ஸ்ட்டாக யார் எவிட்டாக இருக்காங்க அப்படின்னா சத்யா மட்டும்தான். டபுள் எவிக்ஷன் இருக்குமா இருக்காதான்றது இன்னும் அப்டேட் வரல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எது எப்படியோ சத்யாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க கண்டென்ட் இல்லாத ஒரு காரணத்தினால. அதே மாதிரி தர்ஷிகா விஜய் விஷால் மேலே கையை வைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் மேபி அந்த லவ் கண்டென்ட்டால். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு லவ் கண்டென்ட் அது 2 பேர் மட்டும்தான். அதனால் அந்த கண்டென்ட்டாவது கொஞ்ச நாள் ஓடட்டும்னு நினச்சி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனாலும் ஓட்டு கம்மியாக இருந்தாலும் தர்ஷிகாவை வச்சுக்கிட்டு இப்போது சத்யாவை வெளியே அமைச்சிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப பெரிய துரோகம், சத்யாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சத்யா போக வேண்டிய ஆள் தான். என்ன 1-2-3 வாரம் கழிச்சு போயிருக்காப்புல. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.